பிரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? டெய்லி நம்ம நியூஸுங்களை பார்க்குறோம், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது, எல்லா இடத்துலையும் என்னென்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தாக்கா ஒரு சின்ன பயம் வந்துடும் இல்லை? எனக்கு உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு. வார்த்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா எரேமியா 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன்ட்டு வார்த்தை இருக்குங்க. அப்போ எதுக்கு பயப்படுறீங்க, எதுக்கு கலங்குறீங்க? கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறாரு. இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தார் தானே, இனிமேலும் உங்களை பாதுகாத்து வரப்போகிறாரு. அவருடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்து வரப்போகிறாரு. யாரும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தான் தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்கீங்களே, அவங்க என்ன இந்த மாதிரி செஞ்சுருவாங்களா, இவங்க இந்த மாதிரி செஞ்சுருவாங்களான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களே. நீங்கள் யாருக்காக தெரியுமா பயப்படுறீங்க? நிறையா நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் எதனா ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஐயோ அவங்க எதனா என்ன பண்ணிவிடுவாங்கன்ட்டு பயமாக இருக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. ஏன்னா அவங்க கூட தூதர்கள் இருக்கிறாங்க, கூட கடவுளே இருக்கிறாருங்க. உங்களையும் என்னையப்படுத்த கடவுள் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க, யாருக்காக பயப்படுறீங்க? கடவுள் ஒருத்தருக்கு பயப்படுங்க, யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் ஒருத்தருக்காக மட்டும் தான் நம்ம பயப்படணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை பயப்படுத்துவாங்க, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம சொல்லலாம், ஏசு கர்த்தர் என் கூட இருக்கும்போது மனுஷனானவன் எனக்கு என்ன செய்வான்ட்டு தைரியமாக சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை மாறும். இன்னும் சில பேருக்கு எதை பார்த்தா பயம்னாக்கா, அவங்க சரீரத்தை பார்த்தா பயம். டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அவங்க டாக்டர் பேச்சு கேட்குவாங்களே தவிர கர்த்தர் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கேளுங்க, மகனே மகளே, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நீ நம்புனா இப்போவே உனக்கு குணமாகும். நீ நம்புற தானே. அப்போ டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, அப்போ ரிப்போர்ட் என்ன சொன்னாலும் சரி, நீ அதை நம்பாத. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்பு, எல்லாமே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.